நருட்டோ பொருட்டோ சீரீஸ்ல ஒட்சுசுகிஸ் எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி ஒட்சுசுகியை கொல்ல முடியும்னு பார்ப்போம். நருட்டோ பொருட்டோ சீரீஸில் ஒட்சுசுகிஸ் எவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்கெல்லாம் ஒரு ஏலியன் கிளான். அதிகமாக பவர்ஸை அட்டைன் பண்ணி யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பொட்டென்ஷியலை அடைஞ்சிருப்பாங்க. இப்படி பண்ணுறதால இவங்களோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். ஹியூமன்ஸை விட வேற ஒரு பவர்ஃபுல் ரெலம்க்கு இவங்க போயிருப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள எப்பவுமே இந்த பவர் தர்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ஸை அட்டைன் பண்ணுறது தான் இவங்களோட கோலாக இருக்கும். இப்படி அட்டைன் பண்ண ஒருத்தரை பற்றி நமக்கு சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஷிபாய். இவர் தான் இப்போதைக்கு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கார். இவரோட இடத்துக்கு வர நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் மோமோஷிகி. இவருக்கு ஷிபாய் அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறணுங்கிறது ஆசை. அந்த அளவுக்கு ஷிபாய் பவர்ஃபுல்லாக இருக்காரு. சீரீஸ்லையும் இவருக்கான முக்கியத்துவம்ங்கிறது அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நருட்டோ சீரீஸை எப்படி ஆஷிரமா செல்ஸ் ரன் பண்ணுச்சோ அதே மாதிரி பொருட்டோ சீரீஸை இவரோட செல்ஸ் தான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்த பிடிக்க தான் ஒட்சுசுகிஸ்க்கு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்காக தான் இவங்க முதல்ல பூமிக்கு வந்தாங்க. ஆனால் எல்லா ஒட்சுசுகிஸும் இஷ்டத்துக்கு பூமிக்கு வந்துட முடியாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமாம், இந்த ஒட்சுசுகிஸ் எங்கே போகணும் என்ன பண்ணணுங்கிற ஆர்டர் ஒட்சுசுகி கிளானோட ஹெட்டால் கொடுக்கப்படும். அப்படி இவங்க போகும்பொழுது தனியாக போக முடியாது. ரெண்டு பேராக தான் அனுப்புவாங்க. அதில் ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ்க்காகவே வருவாங்க. இவங்களோட வேலையே டென்டைல்ஸால் சாப்பிடப்பட்டு சாக்ரா ட்ரீயாக மாறுறது தான். இதுக்காக தான் காகுயாவை இஷிக்கி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. பட் காகுயா இஷிக்கி அசந்த நேரம் பார்த்து அவரை போட்டு தள்ளியிருப்பாங்க. சரி, காகுயா யாரை டென்டைல்ஸ்க்கு ஃபீட் பண்ணி சாக்ரா ட்ரீயை வளர்த்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு எந்த ஆன்சரும் இன்னும் நருட்டோ பொருட்டோ சீரீஸில் கொடுக்கப்படலை. இன்னுமே இது ஒரு பிளாட் ஹோலாக தான் இருக்குது. பொருட்டோ சீரீஸில் ஃப்யூச்சரில் இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இந்த ஒட்சுசுகிஸ்க்கு இந்த ரூல்ஸ் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஒட்சுசுகி கிளான் அவங்களோட கிளானை சேர்ந்தவங்களை கொல்லக்கூடாது. ஆமாம், ஒட்சுசுகிஸ் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அப்படி மீறினா அவங்க கொல்லப்படுவாங்க. இதை உராஷிக்கியே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அடுத்து அப்டேட். இவங்க எந்த ஒரு பிளானட்க்கு போனாலும் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, மிஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு ஒட்சுசுகி கிளானுக்கு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே போன ஒட்சுசுகி அந்த பிளானட்டை டெவர் பண்ணணும். அப்படி ஒருவேளை அதை அந்த ஒட்சுசுகி தவறி எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்காம இருந்தால் அவங்கள காலி பண்ண ஒட்சுசுகி கிளான் வேற ஒட்சுசுகிஸை அனுப்பும். இவங்க ரூலை பிரேக் பண்ண ஒட்சுசுகியை கொல்லுவாங்க. அவங்களோட மிஷனை இவங்க எடுத்து பண்ணுவாங்க. காகுயா ரூலை மீறினப்போ மோமோஷிக்கியை இந்த ஒட்சுசுகி கிளான் இப்படி தான் அனுப்புவாங்க. ஆனால் அவர் வர்றதுக்குள்ளேயே காகுயாவோட கதை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவரோட கதையும் முடிஞ்சிருக்கும். இப்போ ஒட்சுசுகிஸ் வேற நிறைய பேரை அனுப்ப அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்க பொருட்டோக்குள்ள இருக்கிற மோமோஷிக்கியை ஹண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மோமோஷிக்கி ஒட்சுசுகி கிளானுக்கு கரெக்டாக அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளோ தொல்லை கொடுக்குற இந்த ஒட்சுசுகிஸை எப்படி கொல்லலாம்னு பார்ப்போம். ஆகுரோமோ ஹாமுரா கிரியேட் பண்ண சீலிங் இது ரொம்பவே முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒட்சுசுகியை சக்ஸஸ்ஃபுல்லாக சீல் பண்ண டெக்னிக்னா அது இது மட்டும்தான். இதுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான சீல்ஸ் தேவைப்படும். இதை அந்த ஒட்சுசுகி மேலே வைக்கிறது மூலமாக அந்த ஒட்சுசுகியை சீல் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ண பயங்கரமான சாக்ரா கண்ட்ரோல் தேவைப்படும். இதை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் லேர்ன் பண்ணவும் முடியாது. ஹாகுரோமோ வேற டைமென்ஷனுக்கு டிரான்சென்ட் ஆன அப்புறம் இதை எந்த எர்த்லிங்ஸாலையும் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த உலகத்துக்கு அகென்ஸ்டாக வேற எந்த த்ரெட் வந்தாலும் அதை சமாளிக்க தான் ஆகுரோமோ அவரோட டூல்ஸை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த டூல்ஸால் ஒட்சுசுகியை கூட சீல் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. ஒட்சுசுகிஸ் மட்டும் இல்லை, இதில் சிக்கன யாராக இருந்தாலும் அவங்கள சீல் பண்ணிடும்னு நருட்டோவே சொல்லியிருப்பாரு. பட் அந்த நருட்டோவே இந்த வெப்பன் இருக்கிறதையே மறந்துட்டாரு. பொருட்டோல ஒருத்தர் கூட இதை த்ரெட்ஸ்க்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ணலை. ஸோ இந்த டெக்னிக்கும் ஒட்சுசுகியை சீல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து காராவோட நெசட் லேயன் இம்பீரியல் ஃபியூனரல் சீல். இதை இவர் உராஷிக்கிக்கு அகென்ஸ்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. முதல்ல உராஷிக்கியே வாண்டடாக போய் தான் இந்த சீலில் மாட்டியிருப்பாரு. இதில் சிக்கனா கூட ஈஸியாக தன்னால் வெளியே வந்துட முடியும்னு அவர் ஆணித்தனமாக நம்பியிருப்பாரு. பட் இந்த ஒரு சாண்ட் அவர் அப்படியே கவர் பண்ணி ஹார்டனாக மாறியிருக்கும். உள்ள சிக்கின உராஷிக்கியால் வெளியவே வர முடியாத அளவுக்கு இந்த சாண்ட் ஸ்ட்ராங்காக மாறியிருக்கும்.
அப்போதான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டதா உராஷிக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு. காராவை குறைச்சி எடை போட்டதாகவும் சொல்லியிருப்பாரு. ஆனால் உராஷிக்கு அங்கேயே மாட்டிக்கிட்டாரான்னு கேட்டா அதுதான் இல்லை. அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் பவரை யூஸ் பண்ணி அந்த சாண்டை பிரேக் பண்ணி தான் உராஷிக்கியால் வெளியே வந்திருக்க முடியும். ஸோ இது ஒரு டெம்பரவரி சீலிங் தானாலுமே இதாலையும் ஒட்சுசுகிஸை சீல் பண்ண முடியுது. அடுத்து ரீப்பர் டெத் ஜுட்சு. இந்த ஒரு ஜுட்சு தான் ஒட்சுசுகியை காலி பண்ணும்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இது உண்மையான பார்ப்போம். இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. யூசர் செம்ம பவர்ஃபுல்லாக எந்த டேமேஜும் ஆகாமல் அதிக சாக்ரா கொண்டவராக இருக்கணும். ஒருவேளை யூசர் இது எதையும் வச்சு இல்லாமல் சாகுர தருவாயில் இருக்கிறவராக இருந்தால் அந்த ஷினிகாமி எனிமீஸை ப்ராப்பராக சீல் பண்ணாது. இந்த ஷினிகாமியை சமன் பண்ணிட்டாலே அது யூசரை கொன்னுடுங்கிறது தான் ரூல். பட் இது எனிமீஸை சரியாக சீல் பண்ணாமல் யூசரை மட்டும் கொண்டுட்டு போயிட்டா அது ரொம்ப பெரிய இழப்பை கொடுக்கும். இதுதான் இருசன் ஃபைட் அப்பவும் நடந்திருக்கும். இருசன் ரொம்பவே வீக்காக இருந்ததால் ஒரோச்சிமாருவை அவரால் சீல் பண்ணியிருக்க முடியாது. ஆனாலும் இருசன் ஒரோச்சிமாருவோட ஹேண்டை காலி பண்ணியிருப்பாரு. பட் இதில் ஒரு கேட்சும் இருக்குது. இந்த ரீப்பர் டெத் ஜுட்சு தெரிஞ்சவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஒரோச்சிமாரு கபுட்டோ மாதிரியான சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஜுட்சுவை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். இதை இவங்க ஒட்சுசுகிஸை அழிக்க டீச் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். இதில் இருந்து ஒட்சுசுகி பீப்புள்ஸை அழிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டெக்னிக்காக இருக்கும்னு சொல்லலாம். இது 100% ஒர்க் ஆகவும் வாய்ப்பு அதிகம். கடைசியாக இசனாகி அண்ட் இசனாமி. இந்த 2 டெக்னிக்ஸும் ஒட்சுசுகிஸ் மேலே கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு ஃபேன் சொல்கிறாங்க. அதுலேயும் ஹெல்த்தி இட்டாச்சிக்கு இந்த 2 எபிலிட்டியும் கொடுக்கப்பட்டா மொத்த ஒட்சுசுகி கிளானையும் காலி பண்ணிடுவாருன்னெல்லாம் ஃபேன் சொல்கிறாங்க. இது உண்மையான பார்ப்போம். இந்த இசனாகி இசனாமிலாம் ஒட்சுசுகி மேலே ஒர்க்கே ஆகாதுன்னு நான் சொல்லலை, இன்னொரு செட் ஆஃப் ஃபேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஒட்சுசுகிஸ் எல்லா கெஞ்சிட்ஸுக்கும் இம்யூனாக இருப்பாங்கன்னு நம்பப்படுது. பட் நருட்டோ சீரீஸில் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. நருட்டோ சீரீஸில் ஒட்சுசுகிஸ் கெஞ்சிட்ஸுக்கு இம்யூன்னு எங்கேயும் சொல்லப்படலை. பட் இதை யாரும் ட்ரை பண்ணதில்லை, அவ்வளோதான். ஏன்னா ஒட்சுசுகிஸ் பயங்கரமான அஃபென்சிவ் எபிலிட்டிஸை வச்சுருப்பாங்க. ஒரு ஒட்சுசுகியை கெஞ்சிட்ஸுல போட அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போனால் ஒட்சுசுகி ஈஸியாக அந்த எனிமியை கொண்டுடுவாங்க. இதனால தான் யாரும் இதை ஒட்சுசுகிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ட்ரை பண்ணலை. அப்போ இட்டாச்சி ஒருவேளை ஒட்சுசுகிக்கு முன்னாடி போய் நின்று இதை யூஸ் பண்ணால் அவங்கள சீல் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த ஒட்சுசுகியோட பியாக்குகன் இதுக்கு அலோ பண்ணாது. ஆமாம், உதாரணத்துக்கு இப்போது இட்டாச்சி இஷிக்கி மேலே அவரோட இசனாமி ஆர் இசனாகின்னு ஏதாவது ஒரு கெஞ்சிட்சுவை கேஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இஷிக்கி அவரோட பியாக்குகன் மூலமாக அந்த கெஞ்சிட்சுவை சென்ஸ் பண்ணி வெளியே வந்துடுவார். ஒரு கெஞ்சிட்சு ஃபுல்லாக கேஸ்ட் பண்ணப்பட்ட அப்புறமும் ஒட்சுசுகியால் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. அந்த கெஞ்சிட்சு போடுறதுக்கு முன்னாடியே ஒட்சுசுகி தடுத்துருவாங்க. ஒருவேளை யூஸர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேஸ்ட் பண்ணிட்டா ஒட்சுசுகியால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட பியாக்குகன் இவங்களுக்கு கெஞ்சிட்சுவை சென்ஸ் பண்ணுறதுக்கும் சாக்ரா ஃப்ளோவை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இதனால் இட்டாச்சி ஈஸியாக வின் பண்ண முடியும். பட் முதல்ல இட்டாச்சியால் யூஸ் பண்ணவே முடியாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கல். ஏன்னா இவங்க எல்லாரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை தாண்டி நான் இவ்வளோ நேரமும் சொன்னது எல்லாமே நருட்டோ சீரீஸோட ரூல்ஸ் தான். பொருட்டோவில் இது மாற்றப்படலாம். ஏன்னா ஒட்சுசுகிஸை கொல்ல ஒரே வழி அவங்களோட காமாவை அழிக்கிறது தான்னு அமோடோ சொல்லியிருக்காரு. அப்போது இந்த வழியெல்லாம் ஒர்க் ஆகாதுங்கிற மாதிரி தான் இவங்க சொல்ல வராங்க. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் இந்த டெக்னிக்ஸை ஒட்சுசுகி மேலே பண்ணி பார்க்காததால் இது ஒர்க் ஆகவும் செய்யலாம், ஒர்க் ஆகாமலையும் போகலாம். ஃப்யூச்சரில் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்டாச்சியால் ஒட்சுசுகிஸை கில் பண்ண முடியுமா முடியாதா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.